ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி மாபெரும் வாக்கத்தான் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற உள்ளதாக ஆட்டிசத்திற்கான மூன்றாம் கண் மையத்தின் இயக்குனர் சரண்யா ரெங்கராஜ் தெரிவித்துள்ளார். மூன்றாம் கண் மன இறுக்கத்திற்கான மையம் கோப்ளூ எனும் ஆட்டிசம் விழிப்புணர்வு வாக்கத்தானின் 2வது பதிப்பு வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி ரேஸ் கோர்ஸில் நடைபெற உள்ளது. மூன்றாவது கண் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் உள்ள நபர்களுக்கு சிறப்பு ஆதரவை வழங்குவதற்காக சரண்யா ரெங்கராஜ் சிறப்பு பள்ளியை 2013ஆம் ஆண்டு தொடங்கினார். கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள சிறப்பு பள்ளிகள் மற்றும் சிகிச்சை மையங்களுடன் மூன்றாவது கண் ஆட்டிசம் உள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி வருகின்றார். ஆட்டிசத்திற்கான மூன்றாம் கண் மையத்தின் இயக்குனர் சரண்யா ரெங்கராஜ் கூறுகையில், ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் உள்ளடக்கத்தை ஏற்படுத்த பல ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிலரங்குகளை நடத்தி வருகின்றோம். இந்த கோப்ளூ வாக்கத்தான் என்பது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நல்ல வரவேற்பை பெறுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மன இறுக்கம் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய சமூக இழிவு உள்ளது. இது சரியான நேரத்தில் சரியான ஆதரவை பெறுவதை தடுக்கின்றது. ஆரம்பகால நோயறிதல் மற்றும் தள்ளியீடு, சிறப்பு கல்வி திட்டங்கள் மற்றும் சிகிச்சைகள் ஆகியவை இதில் அடங்கும். இவை அனைத்து மன இறுக்கத்துடன் வாழ்பவர்களுக்கான விளைவுகளை கணிசமாக மேம்படுத்தலாம். சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மன இறுக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் நிலைமையை, அதன் அறிகுறிகள் மற்றும் அது அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை நன்கு புரிந்து கொள்ள உதவும் என்று அவர் கூறினார். கோப்ளூ வாக்கத்தானில் பங்கு பெறுவதன் மூலம் பள்ளிகள், கல்லூரிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களை நாங்கள் அழைக்கின்றோம். மன இறுக்கம் கொண்ட நபர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் மேலும் உள்ளடக்கிய சமூகத்தை மேம்படுத்தலாம். புரிதல், இரக்கமற்று ஏற்றுக்கொள்வதை நோக்கி முன்னேறும் போது எங்களுடன் சேருங்கள் எனவும், கோப்ளூ வாக்கத்தானில் பதிவு செய்ய 8098759200 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் என தெரிவித்தார். சரண்யா ரெங்கராஜ், தேர்ட் ஐ ஆட்டிசம் சென்டரோட டைரக்டர். வர ஏப்ரல் 7th கோ ப்ளூ ஃபார் ஆட்டிசம்ங்கிற ஒரு ஆட்டிசம் அவேர்னஸ் வாக்கத்தான் சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரேஸ் கோர்ஸை சுற்றி ஒரு ரவுண்ட் வரும். மெயினாக இந்த அவேர்னஸ் ஈவெண்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு, ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து 1.5 வயசு 2 வயசுலேயே ஆட்டிசம்னா என்னன்னு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆட்டிசம் இஸ் நாட் கியூரபிள். அதை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணோம்னா ஆட்டிசம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்மளால் அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைகளால் ஸ்கூல் இன்டெக்ரேஷன் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி ஏன் இந்த பேரண்ட்ஸ் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. தன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இல்லை குழந்தைய பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. யூஎஸ்ல எல்லாரும் வந்து தைரியமாக சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது,